ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஃபினாலே யாருக்குமே சாட்டிஸ்ஃபையா இருக்கல. அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்கறாங்கன்னா, ஆகாலப்பட்ட வெட்னாவ பொளக்கும்போது டெமோகார்கன், டெமோடாக்ஸ் அண்ட் டெமோபேட்ஸ் எல்லாம் எங்க போனுச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. இதுக்கான கிளாரிஃபிகேஷனை டஃபர் பிரதர்ஸ் சீசன் 3லயே வச்சிருந்தாங்க. அது என்னன்னா சீசன் 3ல பில்லிய பாயிண்ட் ஃபயர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்டின், வில் எல்லாருமே வந்து டெஸ்டினோட ஆளுகிட்ட பேசுறதுக்கு டெஸ்டின் கண்டுபிடிச்ச ஆண்டனாவை போய் பார்க்க போகும்போது அங்க சுத்தி உள்ள மலையில இருக்கிற எல்லா ரேட்டும் ஒரு குடோனுக்குள்ள போகும். அந்த குடோனுக்குள்ள போன ரேட்ஸ் எல்லாமே செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணும். அதோட ஃபிளஷ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். அந்த ரேட்டோட ஃபிளஷ் எல்லாம் ஒரு இடத்துல போய் சேர்ந்துதான் ஒரு பெரிய ஜெயின் மைண்ட் ஃபிளையர் உருவாகி இருக்கும். அது மட்டும் இல்லாம பில்லி நிறைய ஹியூமனோட பாடிஸை வந்து அந்த இடத்துல போட்டிருக்கும். அந்த ஃபிளஷும் சேர்ந்துதான் ஒரு ஜெயின் மைண்ட் ஃபிளையரா உருவாகி இருக்கும். அதாவது ஒரு மால் சைஸுக்கு. பட் சீசன் 5 ஃபினாலில ஒரு மேசிவான மைண்ட் ஃபிளையர் நம்ம பார்த்திருப்போம். அவ்வளவு பெரிய மேசிவான பாடி ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 பிளஸ் பீப்புள்ஸ் தேவைப்படுவாங்க. ஆனா அபிஸ்ல ஹியூமன்ஸ் கிடையாது. சோ அதனால 5 ஸ்டார் ஜென்ரலான வெட்னாவோட பிளான் என்னன்னா, அபிஸ்ல இருக்கிற எல்லா டெமோஸை வச்சு யூஸ் பண்ணி அந்த ஃபிளஷை வச்சு ஒரு பெரிய மேசிவ் மைண்ட் ஃபிளையர் உருவாக்கினா அதுக்கான ஒரு பிசிக்கல் ஃபார்மேஷன் கொடுத்தான். அது மட்டும் கிடையாது, அதோட ஒரு பெரிய மாஸ்டர் பிளானிங் என்னன்னா, அந்த மேசிவான மைண்ட் ஃபிளையரோட பிசிக்கல் பாடியில நிறைய டெமோஸோட எக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். ஒரு லிவிங் மேசிவ் ஆப்ஜெக்ட் ஒரு எக் ஸ்டோர் பண்ணி இருக்கும்போது அதுல இருந்து பொறிக்கிற குட்டியும் உயிரோட இருக்கும். சோ 5 ஸ்டார் ஜென்ரலா மைண்ட் ஃபிளையரை மாத்தி சோல்ஜர்ஸா டெமோஸை மாத்தி கிங்கா நம்ம வெட்னா வரலான்னு பிளான் போட்டிருந்தான். ஆனா இந்த பிளான் எல்லாத்தையும் முன்னெடுக்கிற மாதிரி நம்ம பசங்க உள்ள போய் 10 நிமிஷத்துல போட்டு தள்ளிட்டாங்க.